வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேஎல் பர்ஃபெக்ட் சார். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போயிடலாம். 22/9/2024 கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கொடுத்ததில் நம்பர்ஸ் என்னென்ன பாஸ் ஆகிருக்கு, எப்படி வந்து ரிசல்ட் போயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம். நம்ம மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த 6244 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 டிஜிட்லேருந்து தான் நம்ம வந்து நமக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து நமக்கு 3 நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு நண்பா. இந்த 29க்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து 4 டிஜிட்டில் நமக்கு 44 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரிசல்ட். இந்த 29க்கு ஒரு 9 பவர்லேயும் இங்கே 94 கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த 94 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 49 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பிசி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 06 அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. நமக்கு அந்த இடத்துல 0 மட்டும் மிஸ் ஆயிருச்சு. 49 வந்திருக்கு. பி போர்டில் வந்து 0, சி போர்டில் வந்து நமக்கு வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. இங்கேருந்து 3 டிஜிட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பாஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருச்சு. நம்ம மெயினாக பார்த்திங்க அப்படின்னா பிசியில் 06 எடுத்திருந்தோம். பட் ஆனால் ஏன் அந்த நம்பரை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எழுதும் போது அந்த 06 மட்டும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். 06 எங்கேருந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து இந்த 5-1 வந்து இப்போ வந்து பாயிண்ட் பண்ணலை. ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து இந்த இடத்த வந்து நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம 75 பார்த்திங்க அப்படின்னா இங்கே மெயினாக வந்து எடுத்திருந்தோம். இந்த 75க்கு தான் 20 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி எடுத்திருந்தோம். அதே 75 நம்ம இந்த 31க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிராஸ்லேயும் 75 இருந்தனால இந்த 75க்கு கூட 20 வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து தான் அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்த பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதே போல் இந்த 75க்கு மேலே 75 இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 31க்கு மேலே 51 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த 51 பவரில் கூட ஒரு சமயம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 51 பாயிண்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நம்ம வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணும்போது 06 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க மறந்துட்டோம். என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. நம்ம வந்து டைப் பண்ணும்போது நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பவர் கட் ஆகிடுச்சு. அதை அப்படியே வந்து வச்சுட்டு நான் வந்து சரி மார்னிங் வந்து எந்திரிச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு எல்லா டோட்டல் நம்பர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நான் சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. நம்ம திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து எழுதும்போது இந்த 5-1 மட்டும் நம்ம வந்து பவர் பண்ணி பிசியில் எழுத மறந்துட்டோம். சரி என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து நமக்கு 06 வந்து வரக்கூடாதுன்னு இருந்திருக்கு போல இருக்குது. அதனால நம்ம வந்து 06 மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் நண்பா. வாங்க நண்பா, நாளைக்கு என்னென்ன நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். வாங்க நண்பா, இன்றைக்கி என்னென்ன நம்பர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். எப்போதும் போல் பார்த்திங்க அப்படின்னா ஏவிலேயே 90, பிசியில் 06 இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து மெயினான நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம் நண்பா. இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏவியில் 90க்கு கீழே இருக்க நம்பர்ஸை வந்து பயன் பண்ணி எடுக்காமல் நம்ம அப்படியே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 90க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 083 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த சென்டர் போர்டு பார்த்திங்க அப்படின்னா கிராஸில் வருது. இந்த இடத்துக்கு மேலே இந்த 3க்கு மேலே இருக்க நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 32. இதோட பவர் பார்த்திங்க அப்படின்னா 87. இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே 87க்கு பதிலாக 78 அப்படின்னு சொல்லிட்டு ஏ போர்டு வந்து பவர் பண்ணி பி போர்ட்லேயும், பி போர்டை பவர் பண்ணி ஏ போர்ட்லேயும் வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அப்படியே சி போர்டு பார்த்திங்க அப்படின்னா 4க்கு 4 வந்து ரிப்பீட் ஆகிருக்கனால நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு நம்பர் வந்து மெயினாக எடுத்திருக்கோம் நண்பா. இந்த இடத்துல நமக்கு அப்படியே மேலே பார்த்திங்க அப்படின்னா மேலே இருந்த நம்பர்ஸை தான் வந்து இங்கே நம்ம வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இந்த 90-083 இந்த நம்பரை தான் வந்து நம்ம இந்த இடத்துல பவர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 3க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி கடைசியாக வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 90-906 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 90 வந்து பவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 45 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏ போர்டு அப்படியே பி போர்ட்லேயும், பி போர்டு அப்படியே ஏ போர்ட்லேயும் வந்து நம்ம இங்கே வந்து எடுத்து எழுதியிருக்கோம் நண்பா. இங்கே நமக்கு 4க்கு 4 வந்து சி போர்டில் ரிப்பீட் ஆகிருக்கனால 6க்கு 6 வந்து நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து சி போர்டு ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினான நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 546 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த பேட்டர்ன்லேருந்து 75 4 டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 7546. இந்த 2 நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அதே இடத்துல இருந்து தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். 7807 7808 அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போகுது. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை அப்படியே டேரெக்டாக வந்து நம்பர்ஸை மட்டும் கொடுத்துருக்கோம். பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இதுலேயும் வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா மெயினான நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 7451. நமக்கு ஏபிபிசி ஏசியில் பார்த்திங்க அப்படின்னா மெயினான நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 51
460708 இந்த நம்பர் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் மெயினான நம்பர்ஸாக இருக்குது நண்பா. 4 டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 7546 7807 7808 7451 இந்த 4 நம்பர்ஸ் வந்து மெயினான நம்பர்ஸாக இருக்குது நண்பா. இதிலேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பிசி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட இந்த நம்பர்ஸும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க நம்பர் இந்த நம்பர் வந்து உங்கள் பிசியோட வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த நம்பர்லேயும் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா. அப்புறம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஒரு லைக்கையும் தட்டி விட மறந்துடாதீங்க. அப்புறம் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நண்பா.